வாமா. அம்மா என்கிட்ட வேட்டி தான் இருக்கு. பரவாயில்ல அங்கிள், கொடுங்க. இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். கதவை பூட்டிக்குமா? சரி. நான் சாப்பிட்றதுக்கு கதவை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். சார் வணக்கம் சார். எதுக்கு சார் அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்களுக்கு சார் சார் இது என்ன சார் விசேஷம்? விசேஷம்தான் சார். என்ன சார் விசேஷம் சொல்லுங்க சார். சார் 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 கரும்பு தின்ன கூலி கொடுக்குது. ஏய், யாரா நீ? போடா வெளியில. போ. கதா விடுடா. விடு. போ. வெளியில போ. போடா. வெளியில போடா. ஏட்டையா, என் பொண்ணை பாத்தீங்களா ஏட்டையா? போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களாமா? இல்லைங்கய்யா, ரைட்டர் வரலன்னு கொடுக்கல. அம்மா உடம்பு பூரா என் மண்ணா இருக்கு. ஏட்டையா, நான் என் பொண்ணை பார்த்தேன். பொண்ணை பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தேனா, என் கடையில சாப்பிடுற அந்த லாரி டிரைவர் என் பொண்ணை கெடுக்க பார்த்தா. அவங்கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். காப்பாத்தினது கூட தெரியாம அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓடி போயிட்டான். அழுகாதீங்கம்மா, அழுகாதீங்க, பொறுமையா இருங்க. அவளை பிடிக்கலான்னு ஒண்ணனா அந்த பழா போன யானை குழியில விழுந்துட்டேன். கண்ணுக்கு
கண்ணா உசுருக்கு உசுரா வளர்த்த என் பொண்ணு என்ன காப்பாத்தாம ஓடி போயிட்டாயா. எப்படி மேல வந்தீங்கம்மா? அந்த பக்கமா போனவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க ஏட்டையா. என் பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்கா. இந்த ஏரியாவுல இருக்கா? ஆமா, அவ கூட படிக்கிற பொண்ணோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எப்படியோ அவ அங்கதான் இருக்கணும். வாங்கம்மா, நானும் வரேன். வண்டியில போய் தேடுவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட என் பொண்ணுக்கு என் மேல இல்லாம போச்சு. போங்கம்மா. சங்கீதா ஆண்டி கோமலவள்ளிய பாத்தியம்மா? இல்லையா ஆண்டி, இன்னைக்கு அவ ஸ்கூல் கூட வரலையே. என்னாச்சு ஆண்டி? ஒண்ணு இல்ல ஏட்டையா, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பொண்ணு என் பொண்ணு கூட படிக்கிறா. ஒருவேளை அங்க போயிருப்பாளோ, போய் பார்க்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எனக்கு டூட்டிக்கு போறது டைம் ஆயிடுச்சு. உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நான் போற பாதையில எங்கேயாவது உங்க பொண்ணு சிக்கனா கூட நேரா கூட்டிட்டு உங்க கடைக்கு வந்தேன். சரிங்க, நான் போய் என்னமாச்சு? வெளியில தாழ்பால்லாம் போட்டிருந்தது, என்ன நடந்தது? தப்பு பண்ணிட்டியம்மா. போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கியே, நீ எப்படி கன்னியாஸ்திரி ஆக முடியும்? ஐயோ அங்கிள், நான் கன்னியாஸ்திரி ஆகணுமே. அழுகாத அழுகாத அழுகாத. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார்னா உன் உண்மையான பேரை சொல்லக்கூடாது. ஏன் அங்கிள்? உன் அம்மா கிட்ட பிடிச்சு கொடுத்துருவார்ல. ஆமா அங்கிள். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா அதை அப்படியே சொல்லுவியா? சரி அங்கிள். நீ ஒரு அனாதை பொண்ணு, கன்னியாஸ்திரி ஆகணும்ன்றதான் உன் ஆசை. அதுக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சு ஃபாதர் வெளியூருக்கு போயிருக்கிறதுனால உனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த நீ அந்த வழியே வந்த என்ன நீ பார்த்த. நான் உன் மேல இறக்கப்பட்டு இந்த இடத்துல உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். இந்த ரவுடி எப்ப வந்தான் அது உனக்கு தெரியும். இதை அப்படியே சொல்லணும், சரியா? சார், ஐயா இந்த ரவுடி இங்க வந்து யோ பீரோ தூக்கு. விடே அப்படியே தூக்கு. அந்த போன் அடியா. யோ உயிர் இருக்கியா? இவனையும் அந்த பொண்ணையும் ஜீப்ல ஏத்திக்கியா? யோ கையடியா. எப்ப பார்த்தாலும் ஆள் இல்லாத இடத்துல ஆர்ன் அடிச்சு. சாரி சார். ஐயா டைம் வேஸ்ட் பண்ணாம இவனை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுமா? கேட்டு மொக்க ஐடியா எல்லாம் கொடுக்காத. நான் சொல்றதை நீ கேளு. நீயும் இந்த பொண்ணும் ஸ்டேஷன்லயே இருங்க, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே சார்.
இறங்குமா. ஐயா அவன் செத்துட்டான் ஐயா. யோ அவனை புழைக்க வச்சிட்டியா? அவ்வளவு சீக்கிரம் அவனை சாக விட்டுருவன? ஏய்யா? அவனை பத்தி உனக்கு தெரியாதியா? நீ ஒரு பொண்ணை என் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்தீல? ஆமையா. அன்னைக்கு ஜன்னல் வழியா பாம்பை போட்டு என்னை சாகடிக்க பார்த்தாயா? அப்படியா? அவனை பல நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டு கேஸ்ல என்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனுக்கு என் கையால தான் என்கவுண்டரு. பாம்பை போட்டது நாமன்னு தெரிஞ்சா? ஹலோ. எஸ் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். ஆறுமுகம். ஐயா நான் எஸ்பி ஆஃபீஸுக்கு உடனே போக வேண்டியிருக்கு. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கைதி கண்ணை முடிச்சுதான் கையில் விலங்க மாட்டி நம்ம ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துரு. ஓகே? ஓகே சார். சார் வணக்கம் சார். ஏட்டையா நீங்க எங்க இங்க? இவனை அரெஸ்ட் பண்ண வந்தம்மா. ஆமா நீங்க இங்க எப்படி? அதான் யானைக்குடியில விழுந்தேன்ல, காலில் அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. டாக்டர் கட்டு போட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே இருக்க சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கம்மா, தூங்குங்க. எங்கேயா தூக்கம் வருது? ஆமா, என் பொண்ணு கிடைச்சாளா? அம்மா உங்க பொண்ணு கிடைச்சிருந்தா தான் உடனடியா உங்க வீடு தேடி வந்து நான் ஒப்படைச்சிருப்பேனே. உங்க நல்ல மனசுக்கு உங்க பொண்ணு நிச்சயம் கிடைப்பாம்மா, கவலைப்படாதீங்க. அழுகாதீங்கம்மா, தூங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவ திரும்பாம இருந்திருந்தா காரியத்தை முடிச்சிருக்கலாமே. ஏம்மா சார் பெட்டில் படுத்திருந்தவங்க சார் திடீர்னு எழுந்தா சார். நீங்க வருவீங்கன்னு சொன்னேன், என்னை தள்ளி விட்டு போயிட்டா சார். ஐயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கைது தப்பிச்சிட்டாயா? தப்பிச்சுட்டானா? யோ நீ எங்கேயா போயிருந்த?
ஐயா பக்கத்துல டீ சாப்பிட போயிருந்தையா. யார்கிட்ட போய் சொல்ற? நீயே தப்பிக்க விட்டுட்டு நாடகம் ஆடுறியா? ஆமா, எவ்வளோயா பணம் வாங்குற? ஐயா பணமா? நான் அப்பேற்பட்ட ஆள் கிடையாதுயா. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. உன்னைத்தான் கைது பண்ண அனுப்புனேன். என்ன புண்ணியம் ஏது புண்ணியம் எனக்கு தெரியாது. ரவுடியோட வர, இல்லைன்னா உன் மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். ஐயா நீ எதுவும் சொல்ல வேணாயா. அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். இங்க வாமா. யார் மணி? நான் ஒரு அனாதை சார். ஏன் ஏட்டு வீட்டுக்கு போன? நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சார் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சர்ச்சுக்கு போனேன்னா சர்ச் மூடி இருந்துச்சு. தங்கறதுக்கு இடம் இல்லாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். அப்படியா? அந்த வழியா ஏட்டையா வந்தாரு. என் மேல ஏட்டு கூட்டிட்டு வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும். ஆமா, நீ அனாதையா? நீ கன்னியாஸ்திரி ஆகணுமா? ராத்திரில ஸ்டேஷன்ல பொம்பளைங்களை தங்க வைக்க கூடாது. வா. என்னம்மா அங்க நிக்கிற? வாமா, வந்து வண்டியில ஏறு. பாம்பு வந்துரும். பயப்படாதம்மா. நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னீல்ல, இந்த ட்ரெஸ்ஸோட போனா நல்லா இருக்காது. இது என் பொண்ணுக்காக வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ். நாளைக்கு சர்ச்சுக்கு போகும்போது போட்டு வா. உனக்காகத்தான் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நிம்மதியா போய் தூங்கு. இந்த வாங்கிக்க. இப்படி ஒரு மனுஷனா? இவரை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே. தம்பி, நான் உங்கள் சர்ச்சில் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு வந்துக்கிறீங்க அதிசயமா? இல்லை சார், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதலை சேர்த்து வைக்கும். ஆனால் என் காதல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே அழிச்சிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து வைக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதான் கர்த்தர்கிட்ட வந்திருக்கேன். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, அது இந்த பொண்ணு தான் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் மை சைல்டு. எல்லாருமே கன்னியாஸ்திரி ஆயிட முடியாது. அதுக்கு சில தகுதிகள் விதிமுறைகள்லாம் இருக்கு. நீங்க மேலே போய் ஃபாதர் டேவிட்டை பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவார். நீ மேலே போமா. ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உங்க அப்பா செத்து 17 வருஷமா.
வெங்கடாச்சலம் தான். யாருமா நீ? உயிரோட இருக்கிற உங்களை செத்து போயிட்டதா அம்மா சொன்னாங்கப்பா. அம்மா ரொம்ப ரொம்ப கெட்டவங்கப்பா. வயசு பொண்ணுன்னா வீட்டுல இருக்கும்போது அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆம்பளைங்களோட பழகிறத விட ஆம்பளை பசங்களோட பழகிறதாப்பா பிடிச்சிருக்கு. Stop it. அம்மாவை பத்தி தப்பா சொல்லாத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. என்னடா நீ லவ் பண்ற பொண்ணை காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு வந்து ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கிற. ஏன் அவசரப்படுறீங்க? அங்க பாருங்க. சீக்கிரம் குடியா தரணே. சாம்பார் குடியா. எத்தனை வாட்டியா சாம்பார் ஊத்துறது? ஏற்கனவே பாக்கி வேற ஏகப்பட்டது இருக்கு. ஏய், நம்ம கடையில சாப்பிடுறவங்களுக்கு வயிறு நிறைஞ்சா மட்டும் போதாது, மனசும் நிறையணும். இப்படியே நம்ம கடை போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கடை உருப்பிட்ட மாதிரி தான். நான் இந்த கடையை நடத்துறது வீடு வாசல் வாங்குறதுக்காக இல்ல, மானத்தோட வாழறதுக்காக. ஊத்து. சரிக்கா. கடவுளே, அவர் அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும். என்ன வேண்டிக்கிட்ட? உங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். என்னாச்சு? அது அது உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன காட்டுனீங்களா? காட்டினேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு புரியல. புரியுது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண தள்ளுவண்டிக்காரி தானே. நீங்க வசதியானவங்க. எப்படி ஒத்து வரும்? என்னாச்சு? உங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்படியா? நான் எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்களையே புருஷனா நினைச்சு வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன். ஏய், அழாத அழாத ப்ளீஸ். இது பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் மட்டும் எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வாழ்க்கை பூரா என்ன நினைச்சிட்டு அப்படியே இருந்துருவியா? முடியாது. நானும் அப்படிதான். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவின்னா நீதான், வேற யாரும் கிடையாது. இது பாரு, எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. வா, உள்ள வா. அட, come inside. என்னங்க இது? அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, என்னாச்சு? என்னமாச்சு? மானத்தோட வாழ்ற பொண்ணு நினைச்சுதான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னோம். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கை குழந்தையோட வந்து நிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்குதான் நீங்க ரெண்டு பேரும் கோச்சிட்டு போய் கதவு பண்ணீங்களா? என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு நாள் ரயில்வே கிராசிங் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதிரில் ரெண்டு பேர் வந்தாங்க. எதையோ பார்த்தாங்க, பேசிக்கிட்டாங்க. அது ஆர்குமெண்டா மாறிச்சு, போயிட்டாங்க. அப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அவரும் பைக்கை நிறுத்தி பார்த்தாரு, போயிட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணேன். போய் பார்த்தா ஒரு அனாத குழந்தை யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. நான் அந்த குழந்தைய எடுக்கலான்னு போனேன்.
பிள்ளையோ அவ நல்லா இருப்பாளா? ஆ ஆ ஆ ஆ நான் செய்ய நினைச்சத அவ செஞ்சுட்டா. அதனால தான் அவ மேல எனக்கு காதலே வந்துச்சுப்பா. ரொம்ப நல்ல பொண்ணை தான் செலக்ட் பண்ணிருக்கு. இது அவளோட குழந்தைன்னு தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. 1 செகண்ட். யாருக்குப்பா ஃபோன் பண்றீங்க? இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசாம இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டோம். அப்பா, இந்த குழந்தைய அனாதை இல்லத்துல ஒப்படைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? 3 மாசமா அவங்க 2 பேரும் அனாதைக்கு துணை அனாதையா வாழல. அம்மாவும் பொண்ணாதான் வாழ்ந்திருக்காங்க. நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அவளும் அந்த குழந்தையும் இங்கதான் என் கூட இருக்கணும். என்னப்பா சொல்ற? இதுதான் உன் முடிவா? நில்லுப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்ப்பா. வாங்க. வணக்கம்மா. ஏன் அழறீங்க? எங்க மக ஆசைப்பட்டானேதாம்மா வீட்டுல ஓகே சொன்னோம். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்னாச்சு? நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. எங்களுக்குன்னு சொந்த பந்தம் இருக்கு. இந்த குழந்தை இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எங்களுக்கு பணத்தை விட மானம் தான் ரொம்ப பெருசு. இதையும் மீறி கல்யாணம் நடந்தா நாங்க தற்கொலை பண்ணிட்டோம். எங்களுக்கு அதை தர வேற வழி தெரியல. உங்க உசுறு போறதுக்கு நானும் என் குழந்தையும் காரணமா இருக்க மாட்டோம். இனிமே உங்க கண்ணுக்கும் உங்க புள்ள கண்ணுக்கும் நாங்க தெரிய மாட்டோம். இதுவா சொல்ற? ஏன்னா என் கண்ணுக்கு நீங்களும் குழந்தைங்க தான். வயசான குழந்தைங்க. எங்க அப்பா அம்மா போய் பேசின விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் அவளை தேடாத இடமில்ல. ஆனா அவ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அவ மேல இருந்த காதல்ல நான் கல்யாணமே பண்ணிக்காம விட்டுட்டேன். அந்த கவலையில எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. நான் இருக்கிற சொத்தெல்லாம் அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சுட்டு டேவிடா கன்வெர்ட் ஆயிட்டேன். உங்க அம்மா ஆசைப்பட்டிருந்தா காரு பங்களான்னு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ நீ எதுவும் இழக்க கூடாதுன்னு அவ எல்லாத்தையும் இழந்துட்டான். அவளா தப்பானவ? பட்டிருப்பாயோ என்னையும் ஆளாக்க என்பதை நானே எண்ணிடும் போது கண்களில் நீர் கோர்க்க எனக்காகவே நீ வாழ்ந்தாயே இங்கே நாளெல்லாம் புரியாமல் போன ஓர் குற்றம்
நாலா பக்கம் தேனுங்க கிடைக்கலைங்கய்யா. ஆனா கண்டிப்பா மலைக்கு மேலவே அவன் இருப்பான்யா. எச்சரிக்கையா அவன் கீழே இறங்கி வந்தானா புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு தகவல் கொடுத்து. ஐயா என்னடா ஐயா அவன் இந்த ஏரியாலே இல்லையா? கிடைச்சானா எனக்கு உடனடியே தகவல் கொடு. சரிங்க. ஐயா ரவுடி கட்சானாயா? ஐயா அவனை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவையா. அப்ப இன்னும் கிடைக்கல. ஐயா ராப்பகலா சோறு தண்ணி இல்லாம தூக்கம் இல்லாம நான் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவன் கூட தான் எப்படி ஸ்டேஷனுக்கு வருவேன்? உன்னோட நீ வரலன்னா நீ தான் மாட்டுவ. ஐயா அவனை போனமாக்கி உங்க கண்ணு முன்னால நிறுத்துறேன். ஐயோ அவனை உசுரோட உங்க கண்ணு முன்னால கொண்டு நிறுத்துறேன் ஐயா. ப்ளீஸ் நம்புங்க ஐயா. பார்க்கலாம். தேனித்தியாகு என்னடா இங்க இருக்க? ஆமா பூட்டின வீட்டுக்குள்ள எப்படி வந்த? டேய் போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. ஊரை விட்டு ஓடி போயிரு. ஏன் சார்? ஏன் சாரா? இது என்ன சாதாரண கேஸா? ரேப் கேஸ்ரா. போலீஸ் கண்ணில் சிக்கனீங்கன்னா நான் பைலபிள் செக்ஷன்ல உள்ள போயிடுவேன். சார் நான் உள்ள போனா நீங்களும் தானே சார் கூட வருவீங்க? டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஆமா சார், கோர்ட்ல நீங்க தான் தண்ணி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கெடுக்க சொன்னீங்கன்னு சொல்லுவேன். என்னை விட ஊண்டி விட்ட உங்களுக்கு தானே சார் அதிக தண்டனை கிடைக்கும். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஏன் டென்ஷன் ஆகுற? உட்கார் உட்கார். டேய் ஏன்டா ஊரை விட்டு ஓடி போடான்னு சொன்னா நீ ஜெயிலுக்கு போனா என்னையும் கூட்டிட்டு போறியா? காட்டிட்டேனா புத்திய? உனக்கு வேணும்னா ஒரு பொண்ணை கெடுக்க சொல்லுவேன், வேண்டாம்னா என்னைய கொலை பண்ண துணிஞ்சிட்டேன். அந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்க கூடாதுடா. அம்மா நீங்களா கதவை சாத்துறது? கதவு தொடங்கம்மா, கதவு தொடங்கம்மா. விட மாட்டேன்டா உன்னை. அம்மா உங்க பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்க கதவு தொடங்கம்மா. உங்க பொண்ணு இருக்கிற இடத்த நான் காட்டுறேம்மா. என்னம்மா பேசாம இருக்கீங்க? உங்க பொண்ணு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா? கதவு தொடங்க. ஏண்டா இன்னைக்கு உன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக கதவை திறக்க சொல்றியே, அன்னைக்கு என் பொண்ணு மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கதறும் போது நீ கதவை திறந்தியாடா? ஏண்டா நாயே, என் பொண்ணை காணோன்னு கதறிட்டு வரும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன அலைய விட்டல்ல?
என் பொண்ணு இந்த இடத்துலதான் இருப்பான்னு நான் வரும்போது உள்ள என் பொண்ணு மானத்துக்காக போராடிட்டு இருந்தா. அந்த விஷயத்த மறைச்சு நல்லவ மாதிரி நடிச்சு என்ன வண்டியில கூட்டிட்டு போனியடா பாவி. அன்னைக்கு என் பொண்ணு செல்லுல தப்பா படம் எடுத்தப்போவே அடிச்சதோட விட்டுருக்க கூடாது. உன்னை அடிச்சு கொன்னு இருக்கணும். என்ன எல்லா விஷயமே எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் எனக்கு அன்னைக்கே சொல்லிட்டான். ஹாஸ்பிட்டல்ல அவனை தப்பிக்க வச்சது யார் தெரியுமா? நான் தான். ஊர் பூரா தேடினாலும் கடைசியில நீ வீட்டுக்கு தான் வருவேன்னு அவனை வீட்டுக்குள்ள வச்சது யார் தெரியுமா? நான் தான்டா, உன்னை பழி வாங்கறதுக்கு. நான் செத்துட்டேன்னா உங்க பொண்ணை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கதவு திறங்கம்மா. என் பொண்ணை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீ உயிரோட இருக்க கூடாது. அதுக்காக தான் எவனை வச்சு என் பொண்ணு வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்சியோ அவனை வச்சே உன் வாழ்க்கைய அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். டேய், கொல்லுடா அவனை. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. வெளியில யாரு? வெளியில யாரு இல்லையா? விட்டுடா, விட்டுடா, காப்பாத்துங்க, காப்பாத்த யாரு இல்லையா? ஐயோ, காப்பாத்துங்க, வெளியில யாராவது இல்லையா? விடா, காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. நினைச்சுதாமா நான் ஓடி போனேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்ச ஒரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சேம்மா. இனிமே நீ என்னை விட்டு பிரிஞ்சாலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என் அம்மா இல்ல, என் தெய்வம்.
லவ்ல அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா?